மன ரீதியா ஏதோ பெரிய விரக்தியிலயும் குழப்பத்திலயும் இருக்கா. நீதான் முருகா எப்படியாவது அதை சரி பண்ணணும். ஏன் எங்களுக்கு மட்டும் ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துட்டே இருக்கு. கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விடுறதுக்குள்ள அடுத்த பிரச்சனை லைன்ல வந்து நிக்குது. இப்படிதான் எல்லாருக்கும் இருக்குமா, இல்ல எங்களுக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதான்னு எனக்கு புரியல. எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை நீதான். என்னதான் அனுக்கு நான் ஆறுதல் சொன்னாலும் அவளை நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு முருகா. நீதான் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல தீர்வை கொடுக்கணும். என்னாச்சு? ஏன் இவ்வளவு புலம்பல்? கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. அனுக்கு நிறைய ஞாபக மறதி வருதுன்னு சொல்றா. செஞ்ச வேலையெல்லாம் மறந்துடுறா போல. செய்யாத வேலையெல்லாம் செஞ்சுட்டுதான் நினைக்கிறாளாம். என்ன நடக்குதுன்னு அவளுக்கே புரியலன்னு சொல்றா. அனு இப்படியெல்லாம் இருந்து நான் பார்த்ததே இல்ல தெரியுமா. அமைதியான பொண்ணுதான், ஆனா ரொம்ப தைரியமா இருப்பா. அவ இப்படி உடைஞ்சு போய் இருக்கிறத நினைச்சாலே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் இத பத்தி யாருமே என்கிட்ட சொல்ல? எனக்கே 2 நாள் முன்னாடி குட்டி பாஸ் சொல்லிதான் தெரியும். அப்பவே அனு கிட்டயும் பேசி ஆறுதல் சொன்னேன். ஆனா இன்னைக்கு அனு ரொம்ப கலங்கி போயிட்டா. ஓகே சரி, நீ வரி பண்ணிக்காத, பார்க்கலாம். இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா ஆகாஷ் கோயிலுக்கு போயிட்டு வந்ததும் நல்ல டாக்டர்கிட்ட காமிக்கலாம். எதுவும் பெருசாலாம் ப்ராப்ளம் இருக்காதுல்ல? அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. அவங்க மனசுக்குள்ள முன்னாடி நடந்த இஷ்யூஸோட ஏதாவது ஒரு டென்ஷன் அல்லது கன்ஃபியூஷன் கூட டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கலாம். அதோட ரியாக்ஷனாக கூட அது இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஈஸியாக சரி பண்ணுற சொல்யூஷன் கண்டிப்பாக இருக்கும். பயப்படாத.